கத்துன கத்துல கொடிசியா மாகாணமே அழிந்து போயிடுச்சு. ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. இந்த ரோபோட் பையன் பண்ண வேலை தான் அத்தனையுமே. சமாதான புறா மாதிரி சமாதான ரோபோட்டா வந்து பேசாத பாத்தீங்களா கடைசியா? ஆனா ஃபன்னா தான் இருந்துச்சு. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, குழந்தை மனசுல என்ன மாதிரி ஆளுகளும் கண்டிப்பா அந்த கொடிசியா எக்ஸ்போவை நீங்க விசிட் பண்ணலாம். எனக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புறாவை வந்து கையில பிடிக்கிறது அண்ட் வந்து பாம்பு நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல நேர்ல பாக்குறேங்க. எனக்கு அதுவே ஷாக்கிங். அண்ட் அப்பப்போ வந்து இந்த பறவைகள்லாம் வந்து சுத்தி போகும், அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்படி ஒரு ஆலிஸ் இந்த வண்டர்லேண்ட் ஃபீல்ட்ல வந்து நான் வந்து அங்கே இங்கேயும் ஹீரோயின்ஸ் ஃபீல்ட்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். சரி வாங்க போட்டை ஊத்திட்டு நேரம் வந்து பொன்னி நதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. போனா போற வழியில கடல் கண்ணியை பார்த்தேன், அப்புறம் ஸ்கூபா டைவிங், குட்டி குட்டி மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதை வந்து நான் வந்து போட்ல போகும்போது பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன். ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு மனசு கஷ்டமா இருந்த ஒரே விஷயம் வந்து என்னன்னா, அவங்கள பார்க்கும்போது இவங்க இத்துக்குள்ள இடத்துக்குள்ள வந்து அவ்வளோ நேரம் வந்து இந்த தண்ணியில டம் பிடிச்சிட்டு இருக்கணும். ஈவன் ஆக்சிஜன் இருக்கு எல்லாமே இருந்தாலும் வந்து எனக்குமே பார்த்தோன்னே கஷ்டமா இருந்துச்சு. என்னால் அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ மேலே இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த ப்ளோப்பன் அப்படிங்கிற ஸ்டாலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாரு. அண்ட் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டார். நான் வீடியோ எடுத்தங்காட்டி ஆமான்னு சொன்னங்காட்டி சரி ஓகே உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு இந்தாங்க எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லாம் வாங்கி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாரு. இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ அந்த எக்ஸ்போ போனீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கேப்ஷனில் கொடுக்குறேன். டாடா பாய்.